வெல்கம் பேக் டு கைரளி உலகம். ஒரு சிம்பிளான பேச்சுலர்ஸ் சிக்கன் கறி கேரளாவில் செய்கிறது. இது தேங்காய் பால் ஊற்றி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் தேங்காய் பாலே ஊற்ற வேண்டாம். ஒரு சிம்பிளாக தக்காளி சட்னி மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு மீட் மசாலா போட்டு வேக வச்சு எடுக்கிற ஒரு சிக்கன் கறி. இது வந்து ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இதில் வந்து நல்ல பச்சை மிளகா வாசனை நல்லா எடுப்பாக இருக்கும். அது பீசஸ் வந்து பிரியாணி பீசஸ்னு சொல்லி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா நல்லா எல்லாத்துக்குமே ஆப்பம், இடியப்பம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒரு வானலியை அடுப்பில் ஏற்றி அதில் வந்து கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை திரவியங்களை எல்லாம் போட்டுட்டு வணக்கிட்டு, இது நான் எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலை. கொஞ்சம் தேங்காய் பாலை, ஒரு அரை மூடி தேங்காய் பாலை நல்லா பால் பிழிஞ்சிட்டு தேங்காய் பாலில் இதை வேக வைக்கிறேன். வணக்கினதுக்கப்புறமேலு அதில் வந்து சிக்கன் பீசஸை போட்டுட்டு கொஞ்சம் உப்பை போட்டு கிளறி அதை மூடி வச்சு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமேலு வேறொரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணதை அடுப்பில் போட்டு எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு, அதுக்கப்புறமேலு அதில் வந்து மீட் மசாலா பாக்கெட் இருக்கும்ல, மீட் மசாலா அப்படி இல்லாட்டி சிக்கன் மசாலா அந்த மாதிரி பாக்கெட்டில் இது நிறையாவே இருக்குது சிக்கனு. அப்போ அதனால் ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 40 கிராம் பக்கம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த இதுலேயே வணக்கிட்டு, பெரிய வெங்காயத்தோட கலவையில் வணக்கினது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரலாம் வணக்கிட்டு, அப்புறம் நம்ம வெந்துட்டுருக்கிற சிக்கன் பீசஸில் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் சேர்க்கறதுனால ரொம்ப அடிப்பொலியாக இருக்கும். சிம்பிளான இது நான் அப்படி தான் சொல்லுவேன். தக்காளி சட்னி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சுண்டை வச்சு எடுக்கிறது அப்படின்வேன். ஆக்சுவலாக இதில் தக்காளியே சேர்க்கல, தக்காளி வேணும்னா சேர்க்கலாம், ஆனால் தக்காளி சேர்க்காம தக்காளி சட்னி மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். இந்த குக்கிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா விதவிதமாக என்னென்னத்தையோ போட்டாலும் அது நல்ல டேஸ்ட் வந்துடும்ல. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போடும்போது ஸ்பெஷலான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சில்லி பவுடர் போடும்போது ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல ரெட்டிஷான கலர் வரும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.